ஹாய்ங்க, வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கார்லிக் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது சிக்கன் பூண்டு கிரேவி ரெசிபி. இதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு 4 to 5 பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதையும் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் கவுச்சி ஸ்மெல் போய் நீட்டாயிரும். இப்போ இனி நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாத்திரம் சூடாகவும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் மட்டுமே ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம், இல்லை நல்லெண்ணெய் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பெருஞ்சீரகம் பொரியவும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு 70% வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் இப்போ கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் ஒரு 95% நல்லா வேகணும். வெந்து வந்தால் தான் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெந்து வரவும் இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுப்பேன். மோஸ்ட்லி கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதில் டேஸ்ட்டும் இருக்காது, நல்லாவும் இருக்காது. எத்தனை நாள் ஆனதோ தெரியல, அதனால சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா இஞ்சி பூண்டை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா 1 month ஆனாலும் அது கெடாது. அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மசிய வதக்கணும். இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு மெயினே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளும் அதே மாதிரி தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரவும் கூட நம்ம இப்போ கழுவி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா வதக்கணும். வதக்கி அந்த தண்ணி பிரிகிற ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஹீட் டைமில் நம்ம சிக்கன் சாப்பிடக்கூடாது தான். ஏன்னா சிக்கன் உடம்புக்கு சூடு, பிராய்லர் கோழின்றதுனால. நாட்டுக்கோழியும் சூடு தான். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வேணால் ட்ரை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அதனால் ஒன்றும் இல்லை, பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா வதக்கி விட்டு தண்ணி நல்லா பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கவும் இதில் இப்போ காரத்துக்கு தேவையாக குழம்புக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வேகிற வரைக்கும் நல்லா இதை வேக விட்டுறலாம். யாருமே சிக்கன் பிடிக்காதவங்க இருக்க மாட்டோங்க. நீங்கள் யாராவது சிக்கன் பிடிக்காதவங்க இருக்கீங்களா? நிறைய பேர் இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து கிரேவி ரெடியாகவும் கரம் மசாலா நான் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரம் மசாலா தான் நம்ம நான்வெஜ் குழம்புக்கு டேஸ்ட்டை ஏற்றி கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை நல்லா கழுவி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மூடி போடாமல் கொதிக்க விட்டுறலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா சூப்பராக கொதித்து ரெடியாகி வந்துடும். இப்போ நம்ம இன்னொரு சைடு ஒரு சின்ன பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சூடு பண்ண விட்டுறலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஒரு 10 to 15 பல் பூண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கருகிடக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஆனால் பூண்டு வெந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர வரைக்கும் அதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் வத்தல் பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வத்தல் பொடி
காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காரமாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் போதும். ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் கார்லிக் கிரேவி ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.